வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். மெய்யன்பர்களே, இதுவரை கமலவணி அம்மா அவர்கள் எப்பொழுது எப்படி கர்மவினை போகும் என்று ஒரு பிராக்டிக்கலான ஒரு தலைப்பை இன்று சிந்தனைக்காக எடுத்து நம்ம புத்தக கருத்தரங்கில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதாவது கர்மவினை கழிவதற்காகத்தான் நாம் பிறந்தோம். கழிவதற்காக பிறந்தோமா, கழிப்பதற்காக பிறந்தோமா? ரெண்டு வார்த்தையும் ஒன்று தானா அப்படின்னா ரெண்டுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கர்மவினை கழிவதற்காக பிறந்தோம் என்பதும் உண்மைதான், கர்மவினை கழிப்பதற்காக பிறந்தோம் என்பதும் உண்மைதான். இதில் எது முதல் உண்மையாக இருக்கும் என்றால் அது கர்மவினை கழிவதற்காக பிறந்தது. கழிவதற்காகன்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கழியும். நீ எந்த முயற்சியும் செய்யலைனால கூட கர்மவினை கழியும். எப்படி கழியும், எப்பொழுது கழியுங்கிறதான இன்றைக்கி சிந்தனை. நாம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றாலும் கர்மவினை கழியும். இல்லை, இவ்வளோ நாள் இதை பற்றி நீங்கள் சொன்னதில்லையே, இது ஈஸியாக இருக்கே. எந்த முயற்சி எடுக்காமல் கர்மவினை கழியும்னா பரவாயில்லையே. எப்படி கழியும் என்று சொன்னால் நமக்கு துன்பமாக வந்து அது கழியும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணணும்? துன்பம் வரும். அப்போ அங்கேயும் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. எதுக்கு? அந்த துன்பத்தை எதிர்கொள்வதற்கு, துன்பத்தை சமாளிக்கிறதுக்கு, துன்பத்தை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அதற்கான முயற்சியும் எடுக்காமல் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் கர்மவினை கழியும். இதுதான் எந்த முயற்சி இல்லாமல் கழியறதுங்கிறது. இதுதான் மெத்தட். ஆஹா, கடைசியில் இப்படி வந்து சொல்லிட்டாரு. இது தானாக கழியக்கூடிய ஒரு நிகழ்வு. சரி, கர்மவினையை தானாக கழியறதில்லை, நாம் கழிப்பது. கர்மவினையை அழிப்பது, நாம் செஞ்சு கழிப்பதுன்னா அது என்ன அப்படின்னு சொன்னால் அது பிறர் துன்பம் போக்கும் செயலை செய்து, புண்ணியம் என்ற செயலை செய்து அந்த கர்மவினையை கழிப்பது. அப்போ கர்மவினை கழிவது என்பது ஒன்று, கழிப்பது என்று ஒன்று உண்டு. இப்போது இதில் எப்படி கழிக்கிறது நல்லது, எது சுலபம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் முயற்சி செய்து கழிப்பது இருக்குதே அதுதான் மிக 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 நல்லது. ஏனென்று சொன்னால் அங்கு நாம் துன்பம் என்பதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் துன்பம் வர்றதை விரும்புறதில்லை, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. சரி, அப்போனா துன்பம் போக்குறத செய்யுங்க. நாங்கள் அதுக்கும் ரெடியாக இல்லை. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பிறவி தொடர் நீண்டு கொண்டே போக வேண்டியதான். கர்மவினை அப்படியே தான் இருக்கும். வட்டியும் முதலும் சேர்ந்து நமக்கு இல்லாட்டி நம்ம பிள்ளைகளுக்கு வரும். ஏதாவது ஒரு வகையில் நாம் என்ன பண்ணணும்? இதை கழிப்பதற்கான வேலை செய்து தான் ஆக வேண்டும். அப்போ அதில் நாம் முயற்சி செய்து பிறர் துன்பம் போக்கி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? அதற்காகத்தானே இயற்கை நமக்கு தேவைக்கு மேலாக பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது நமது பயிற்சிக்கு வரக்கூடியவர்களில் 100% பேர் தேவைக்கும் அதிகமாக பொருளாதாரம் இருப்பவர்கள் மட்டும்தான் நமது பயிற்சிக்கு வருகிறார்கள்.
அப்படி இல்லாதவங்க வரமாட்டாங்க. அப்போ தேவைக்கு அதிகமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தலாம்? கர்மவினை கழிப்பதற்கு பயன்படுத்தலாமே. அதுதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவைக்கு மேல் இருக்கக்கூடியதை தேவையை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டு, தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கர்மவினையை சேர்ப்பதற்காக இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் கர்மவினையை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் உதவும். அப்போ வாழ்க்கையே அதனுடைய நோக்கத்துக்கு முரண்பாடாக மாறிவிடுகிறது அல்லவா? ஆம், இப்படித்தான் இப்பொழுது வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ கர்மவினை முத்திட்டே போகும். இப்போ இன்றைக்கி அப்படியெல்லாம் முத்தி போய் இதனுடைய கர்மவினுடைய டென்சிட்டி கூடினதுனால தான் இந்த புயல் இப்படி அடிக்குது. ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இந்த மழை பெய்யறது அதாவது அப்பப்போ 3 சென்டிமீட்டராக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த துன்பமும் இருக்காது, நல்லா இருக்கும். இது ஏன் ஒட்டுமொத்தமாக பெய்யுது? அங்கே என்னன்னா கர்மவினையினுடைய டென்சிட்டி கலெக்டிவாக கூடிச்சு. இந்த டென்சிட்டியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணுது? மொத்தமாக ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு போயிடுச்சு. அப்போ இது நாம் என்ன பண்ணுகிறோம்னா நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் அவங்க சொன்னாங்க, அவங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கர்மவினை கழிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம், அதுக்காக தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு கழிப்போம், மீதி அடுத்த பிறவியில் கழிப்போம், அப்படியே பிறவியை தள்ளிக்கிட்டே போவோம் அப்படிங்கிறது தானே நிலைமை. அதை அந்த கர்மவினை கழியக்கூடிய காலத்தை சுருக்கி சீக்கிரமாக அந்த கர்மவினை கழிப்பதற்கான பயிற்சியைத்தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. மகரிஷி அப்போ என்ன கொடுத்துருக்காரு? கர்மவினை கழியக்கூடிய காலத்தை சுருக்கிக் கொள்வது, சீக்கிரமாக கர்மவினை கழித்து என்ன நிலை அடைவது? முழுமை பேறு என்ற நிலையை அடைவது என்பதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் தத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எங்கே கொடுத்துருக்காங்க? எங்கேயும் தேட வேண்டாம், இந்த வாழ்க்கை தத்துவம் 12லேயே கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை தத்துவம் 12ல் நம்பர் 1 என்பது தேவைகள் 3 என்று ஆரம்பிக்கும். பசிதாகம் என்று தொடங்கும். அது 12வது இடத்தில் எப்படி முடியும் என்று சொன்னால் முழுமை பேறு முத்தி என்று முடியும். அப்போ பசியில் தொடங்கி முழுமை பேரில் முடிக்கிறார்கள் வாழ்க்கை தத்துவம். அப்போ இதில் என்ன எப்படி இதை காலத்தை சுருக்குகிறார்கள் என்று சொன்னால், காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாலே காலம் குறுகிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு? முதல்ல இனிமேல் கர்ம வினை பதிகிறத அதிகரிப்பதை முதல்ல நிறுத்துப்பா அப்படிங்கிறார். அதுக்கு பேர் தான் அறநெறிகள் என்பதில் ஒழுக்கம் என்று பெயர். முதல்ல என்ன பண்ணு? கர்ம வினையை இன்க்ரீஸ் பண்ணுறது முதல்ல நிறுத்து, அதற்காக ஒழுக்கம். சரி, இருக்கிறத அழிக்கிறதுக்குரிய வேலையை நீ முயற்சி செய்து பண்ணு, அதுதான் ஈகை. அப்போ ஒழுக்கமும் ஈகையும் எதுக்கு? இந்த காலத்தை குறைப்பதற்காக மகரிஷி கொடுத்த ஒரு தத்துவம். நீ காலத்தை குறைச்சி இந்த பிறவியிலே கூட அந்த இறைநிலை அடையலாம். அதுக்கு தீவிர முயற்சி எடுக்கணும். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த பிறவியிலேயே இறை உணர்வு அப்படின்னு தத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை குறைப்பதற்கான ஒரு முயற்சியும், அதாவது பாவங்களை செய்யாமல் இருத்தலும் அந்த புண்ணியம் செய்தலுங்கிற அந்த 2 நிகழ்ச்சி மட்டும் செய்து கொண்டு அந்த வார்த்தையை சொன்னால் பரவாயில்ல. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இந்த பிறவியிலேயே இறை உணர்வு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இறை உணர்வு கிடைச்சிருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? கூட்டுவதை குறைக்க வேண்டும், கூட்டுவதை நிறுத்த வேண்டும்.
அந்த பதிவுகளை கழிக்கக்கூடிய அந்த புண்ணியம் என்பதை செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் தான். இப்போ எப்பொழுது எப்படி அப்படின்னு கேட்டால், இது இப்பொழுதே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதன் அடிப்படையில் தான் நாம் செய்ய வேண்டும். அப்போ இப்போ அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறதும் வாழ்க்கை தத்துவங்கிறதும், அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி மகான் கொடுத்தது, வாழ்க்கை தத்துவம் வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுத்தது. அவ்வளோதான் வித்தியாசம், ரெண்டு ஒன்று தான். அஷ்டாங்க யோகம் என்ன சொல்லுது? 8 சொன்னாங்க. இயம் நியமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யேகார தாரணா தியானம் சமாதி. அந்த கடைசி எதில் முடியுது? சமாதியில் முடியுது. வாழ்க்கை தத்துவம் 12 எதில் முடியுது? முழுமை பேறு என்ற சமாதி நிலையில் தான் முடிகிறது. 2 பேரும் ஒன்றா தான் சொன்னாங்க. மகரிஷி அவர்கள் நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக ப்ராக்டிக்கலாக நம்ம மாற்றம் செய்யக்கூடிய அளவில் நமக்கு சொன்னாங்க, விளக்கமாக சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க. தவமும் தற்சோதனையும் என்று அந்த 2 தண்டவாளங்கள் என்று இதை மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லுவாங்க. தவமும் தற்சோதனையும் 2 தண்டவாளங்கள், அதில் வாழ்க்கை எனும் ரயிலை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை எனும் ரயிலை ஓட்டுங்க. அப்போ அதில் 2 முக்கியம் என்று சொல்வார்கள். தவம் தற்சோதனைக்கு உதவும், தற்சோதனை தவத்துக்கு உதவும். 2 மியூச்சுவலாக இருக்கும். இதில் ஒன்றை விட்டுட்டு ஒன்று செய்தால் அது ப்ராக்டிக்கலாக அது சரியாக வரவில்லை. அப்போ எப்படி செய்யணும்? இதை 2ஐயும் இணைந்து செய்ய வேண்டும், இணைந்து செய்ய வேண்டும். இப்போ அதை ஒன்றை விட்டுட்டு ஒன்று செஞ்சால் என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமே. என்ன ஆகும்? தவம் இல்லாமல் தற்சோதனை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தவம் இல்லாமல் தற்சோதனை செய்வதுங்கிறதுக்கு இப்போ இங்கே எதை உதாரணம் சொல்லலாம், எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய திருவிழாவில் ஆன்மீக உரை ஆற்றுகிறார்கள். நிறைய இடங்களில் பகவத்கீதை சொற்பொழிவு செய்கிறார்கள், ராமாயணம் உபன்யாசம் செய்கிறார்கள். திருவிழாவில் எல்லாம் என்ன பண்ணுற, ஆன்மீக பேச்சாளர்கள்னு வந்துட்டு சுகிசிவம் பேசுவார். நான் கிருபானந்த வாரியாரின் மாணவி பேசுகிறேன் இப்படின்னு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. இது எல்லாமே தற்சோதனைக்கான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இதை கேட்டு யாரிடமாவது மாற்றம் வந்திருக்கிறதா? பேசுபவரிடமும் மாற்றம் வரலை, கேட்பவரிடமும் மாற்றம் வரலை, அதை ஆர்கனைஸ் பண்ணுறவரிடம் மாற்றம் வரலை. இது ஏதோ ஒரு திருவிழாவுக்கு ப்ரோக்ராம் நடத்தணும், அவங்க 1 மணி நேரம் பேசுனதுக்கு 50 நேரம் வாங்கணும்னு இது ஒரு ப்ரொஃபஷனாக மாறிவிட்டது. ஏன் மாற்றம் வரவில்லை? மாற்றம் வருவதற்குத்தானே அதை கேட்கிறோம். அங்கே தான் மகரிஷி பார்க்குறாரு, நீ தவம் இல்லாமல் இனி எந்த தத்துவத்தை கேட்டாலும் அது உனக்கு செயல் மாற்றத்துக்கு உனக்கு துணிவை கொடுக்காது, உன் மனம் அதை நடைமுறைக்கு கொண்டு வராது, இதை கதை கேட்பது போல் கேட்டுவிட்டு போகும். அவர் கீதா உபதேசம், இவரை விட அவர் நல்லா பேசினார், அவரை விட இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினார். அவர் ட்ரெஸ் கோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவர் கொஞ்சம் ஜிப்பா போட்டிருந்தது நல்லா இல்லை. அந்த கீதா உபதேசம் முடிஞ்ச உடனே அவங்க கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட்டோடு சேர்த்து கொடுத்தாங்க சுண்டல். இங்கே வெறும் சுண்டல் மட்டும் கொடுத்தாங்க. அதில் சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாம் நடக்குமே தவிர, ஆனால் அது தனது வாழ்க்கை மாற்றம் பெறக்கூடியதாக அமையவில்லை. ஏன்? அங்கு தவம் இல்லை. தவமில்லாத சிந்தனை மாற்றத்தை கொடுக்காது. சரி, தற்சோதனை இல்லாமல் தவம், இந்த தவறை சமுதாயத்தில் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்சோதனை இல்லாமல் தவம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தவம் என்பது நமது ஆற்றலை பெருக்கிவிடும். சுலபமாக ஏற்கனவே செய்த செயலை சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கான ஆற்றலை பெருக்கிவிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அங்கே தற்சோதனை இல்லை. ஏற்கனவே இந்த சமுதாயத்தில் யார் யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத போட்டி பொறாமையோடு செய்து 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 இருக்கிறோம் அல்லவா, அதை இன்னும் சுலபமாக செய்யக்கூடிய அளவில் இந்த தவம் அதற்கு திறமையை வளர்த்துவிடும். அப்போ என்ன பண்ணுவார்?
தப்பை நல்லா ஈஸியாக பண்ணிடுவார். ஒரு நல்ல திருடன் தவம் மட்டும் செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் திருட்டு தொழிலிலிருந்து வெளியே வரமாட்டான். திருட்டு தொழிலை ரொம்ப சுலபமாக செய்து விடுவான். நன்றாக தவம் செய்து 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 ஒரு வீட்டில் பூட்டை உடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இவன்கிட்ட 50 சாவி இருக்குல்ல, இதில் இந்த சாவி தான் இந்த பூட்டுக்குன்னு கரெக்டாக அவனுக்கு கண்டுபிடிச்சிடுவான். டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, தற்சோதனை இல்லாத தவம் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறான செயல்களை இன்னும் சுலபமாக இன்னும் வேகமாக ஆழமாக செய்யக்கூடியதாக ஆக்கிவிடும். அதனுடைய விளைவு என்ன ஆகிவிடும்? கர்ம வினை ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். அப்போ தற்சோதனை இல்லாத தவமும் இதுக்கு உதவாது, தவம் இல்லாத தற்சோதனையும் உதவாது. அப்போ ரெண்டையும் கொடுத்துட்டாரா மகரிஷி? ரெண்டும் இல்லாமல் பயிற்சி கொடுப்பதில்லை. ஆனால் இப்போ எல்லாம் தவம் வந்து சும்மா அறகுறையாக தவத்தை கொடுத்துட்டு தற்சோதனை அறகுறையாக என்னமோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர அது மாற்றம் செய்வது அளவுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் பயிற்சி எடுத்த காலத்திலெல்லாம் இந்த தவமும் தற்சோதனையும் அப்படியே நமது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக அப்படியே நெஞ்சில் அப்படியே ஆணியை வச்சு ஊசியை வச்சு குத்துற மாதிரி அவர்களுடைய பயிற்சி எங்களுக்கு நடத்தினார்கள். அதனால தான் மாற்றம் என்பது வந்தது. அப்போ தவமும் தற்சோதனையும் என்ற இரண்டும் தான் இந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்கு எப்படி செய்யணும், இது ரெண்டையும் அந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இதில் ஒரு பாடல் ஒன்று சொன்னாங்க, திளைக்கும் வினைக்கடல் தீருரு தோணி, இளைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் தன் கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மெற்றுணையாமே. அதிலேயே ரெண்டு வந்துருச்சா? தவம் அறம் மெற்றுணையாமே என்று சொல்கிறாரா? சொல்கிறார். இது யார் சொல்கிறா? திருமூலர் சொல்லக்கூடிய. இது அடிக்கடி வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ திளைக்கும் வினைக்கடல் தீருரு, வினைக்கடல் என்று சொல்லிவிட்டார். ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய வினைகள் கடல் அளவுக்கு இருக்குது. அளவுலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் எது அதிகமாக இருக்கும்? சஞ்சீத கர்மம். அதானே அதிகமாக இருக்கும். பிராரப்த கர்மம் இப்போ செஞ்சது தானே. அப்போ அது கடல் போல இருக்கிறது. வினைக்கடல் தீருரு தோணி. நாம் அந்த ஒரு தோணியை எடுத்துக்கொண்டு அந்த வினைக்கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தோணி தான் நமது உடல். இளைப்பினை நீக்க இருவழி உண்டு. இளைப்பினை நீக்க இருவழி உண்டு. என்ன வழி? கிளைக்கும் தனக்கும். கிளைக்கும் தனக்கும். கிளைக்கும் தனக்கும் என்றால் இது என்ன சொல்ல வர்றார் அவர்? கிளை என்பது எது? தனக்கும் என்பது தெரிஞ்சிருச்சு. அதை யார் சொல்கிறாரோ அவர் தான் தெரிஞ்சு போச்சு. கிளை என்று யாரை சொல்லுகிறார்? கிளைக்கும் தனக்கும் என்று. கிளை என்றால் நமது குழந்தைகள், பேரக்குழந்தைகள், இதெல்லாம் கிளை. அந்த கிளைக்கும் தனக்கும் தன் கேடில் முதல்வன். அது யார் அந்த முதல்வன்? தன் கேடில் முதல்வன். இந்த கர்ம வினை என்ற சஞ்சீத கர்மத்துக்கெல்லாம் முதல்வன் யார்? அந்த முதல்வனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது எத்தனை தலைமுறையாக வந்திருக்குது. ஆனால் இப்போ யார் முதல்வன் என்று சொன்னால் இந்த தலைமுறையில் யார் யார் முதல் இருக்கிறா? பேரன் இருக்கார், அப்பா இருக்கார், தாத்தா இருக்கார். அதுக்கு மேலே இருக்கவங்களாம் இல்லை. அப்போ இந்த தலைமுறையில் இப்போதைக்கு முதல்வன் யார்? தாத்தா தான் முதல்வன். தாத்தாவுடைய அப்பா இருந்தார்னா அவர் தான் முதல்வன். அப்போ எவ்வளவு தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. எப்படி கர்ம வினையை போக்கணுங்கிறதுக்கு திருமூலர் அழகாக சொல்கிறார் பாருங்க. கிளைக்கும் தனக்கும் தன் கேடில் முதல்வன் என்று சொல்லுகிறார். அந்த முதல்வனை கண்டுபிடியுங்கள். முதல்வன் இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வனை கண்டுபிடிங்க. ஏன்னா அவர் தான் வந்து செயல் செய்ய முடியும். அப்போ தாத்தா, எந்த தாத்தா? அப்பா வகையில் ஒரு தாத்தா இருக்கார், அப்பா வகையில் ஒரு பாட்டி இருக்குது. அம்மா வகையில் ஒரு தாத்தா இருக்கார், அம்மா வகையில் ஒரு பாட்டி இருக்குது. ரைட்டு, எடுத்துக்கங்க. அப்போ ஒரு பேரன், 2 அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிகள் 4, அப்பா அம்மாக்கள் 2, 6 பேர். இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போது கிளைக்கும் தனக்கும் தன் கேடில் முதல்வன் என்று சொன்னால் இன்னைக்கு கிளையில் கடைசியாக இருக்கிறது பேரன் தான். கடைசியாக இருக்கிறான்.
முதல்ல யார் இருக்கா? 4 தாத்தா இருக்காங்க. அந்த 4 தாத்தாவும் செய்யக்கூடிய தவமும் அறமும் மகனிடம் இருக்கக்கூடிய கர்மவினையை கழித்து விட்டு அதே நேரத்தில் பேரனிடம் இருக்கக்கூடிய கர்மவினையையும் அழித்துவிடும். இது திருமூலர் சொல்கிறாருங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாடல். எப்படி கர்மவினையை அழிப்பதற்குங்கிறதுக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய பாடல் அதை அழகாக எடுத்து சொன்னாங்க அவங்க. ரொம்ப அற்புதமான பாடல். அப்போ யார் பண்ணணும்? தன் கேடில் முதல்வன் பண்ணணும். ஏன்? அதுக்கு முன்னாடி இருக்கவங்க இல்லை. இப்போ 4 தாத்தா இருக்காங்க. 4 தாத்தாவும் அப்பாட்ட கொடுத்து அம்மாட்ட கொடுத்து அவங்க தானே இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க பேரனுக்கு. அப்போ அவங்க அங்கே அழிச்சாங்கன்னா மகனிடமும் அழிந்து பேரனிடமும் அழிந்துவிடும். அப்போ இந்த சஞ்சித கர்மத்தை அழிப்பதற்கான புண்ணியத்தை செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு ஒரு குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறது? ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அந்த வீட்டில் யார் முதல்வனாக மூத்தவராக இருக்கிறார்களோ அவருக்கு இந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ அவர் தான் வயசாகி போச்சுல்ல. சங்கரான்னு என்ன பண்ணு? இந்த சமுதாய பணி அப்படிங்கிறதுல போய் எங்கேயாவது தவம் பண்ணி நல்லதை பண்ணுப்பா. வேறு உனக்கு என்ன வேலை? சாப்பிட்டு அந்த வேலையை பண்ணினா உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், பேரனுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்பொழுது எத்தனை ரிட்டையர்டான தாத்தாக்கள் இதை பண்ணுகிறார்கள்? ரிட்டையர்டான தாத்தாக்களும் கர்ம வினையை கூட்டக்கூடிய செயல்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தாத்தாக்களையும் பாட்டிகளையும் தான் நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேணாம், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. கர்ம வினையை கூட்டாமையாவது இருங்க. இப்போ நீங்கள் பதிஞ்சிங்கன்னாலும் அதுவும் திருப்பி எங்கே போகும்? மகனுக்கும் போகும், பேரனுக்கும் போகும். இப்போது இந்த தத்துவமெல்லாம் நம்ம பிறவி என்பது அடுத்து நமது குழந்தை தான் நமது பிறவி என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிற தத்துவம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக இப்போது இது அந்த பிறவியின் தத்துவம் இந்த திருமூலரின் பாட்டின் மூலமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தத்துவம் சரிதான் என்று நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஆமாம். ஆக அவர்கள் செய்ய வேண்டும். இப்போ நான் அதனால தான் சொல்லுவேன், நிறைய குழந்தைகளினுடைய வார்டில் போய் பாருங்கள். பெரிய பெரிய கிரானிக் டிசீஸ், பெரிய கேன்சர் நோய் கூட 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இவ்வளவு துன்பத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? செயல் 3 வயசு குழந்தை இன்னமும் அது பிராரப்த கர்மமே பதியவே ஆரம்பிக்கலை. அப்பயே அதுக்கு நோய் இருக்கே. அப்போ அதுக்கு எந்த வகையில் வந்த நோய்? சஞ்சித கர்மம் மட்டும்தான் அங்கே நோயாக வந்திருக்கிறது. இதை அனுபவிக்கக்கூடியது அந்த குழந்தை அனுபவிக்கிறது. இப்போது இதுக்கு சரி செய்ய வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், லட்சமாக செலவு பண்ணுறோம். ஆனால் இதற்கு காரணமாக இருந்த அப்பாவும் அம்மாவும் தாத்தாக்களும் பாட்டிகளும் என்ன முயற்சி செய்தார்கள்? ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டினாங்க. இது பத்தாது. இந்த 6 பேரும் செய்யக்கூடிய புண்ணியங்கள் இந்த நோயிலிருந்து, இந்த பேரனுடைய அந்த பேச்சியினுடைய நோயிலிருந்து அதை சீக்கிரமாக குணப்படுத்தும். இந்த 6 பேரும் இப்பொழுது பாவம் செய்யாமல் இருந்தால் கூட அந்த நோய் குணமாவதற்குரிய மருத்துவம் அதற்கு கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் பாவத்தை செய்யாமலும் புண்ணியத்தை செய்து கொண்டிருந்தால், இந்த 6 பேரும் செய்து கொண்டிருந்தால் இந்த குழந்தைக்கு இந்த நோய் என்ன ஆயிரும்? கூடிய சீக்கிரம் குணமாகிவிடும். இதை எங்கு யார் செய்கிறார்கள்? எல்லாம் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்கள் பாவத்தை சேர்த்து கொண்டே இருப்போம். ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டிடுவோம், எத்தனை லட்சம் கட்டிடுவோம். டாக்டர் பார்த்துப்பார். டாக்டர் என்ன பார்ப்பார்? டாக்டர்னால கர்மவினையை கழிப்பதற்கான, கர்மவினையை சரி பண்ணுறதுக்கான டாக்டர் யாரும் இல்லை. டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த நோயினுடைய அந்த வலி தெரியாமல் அதை அமுக்கி வைக்கக்கூடிய வேலையை பண்ணுவார்கள். அப்போ அமுக்கி வைக்கக்கூடிய வேலை என்றால் அது என்ன? இன்னைக்கு மருத்துவத்தில் சப்ரஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது.
இன்றைக்கி அலோபதி மருத்துவம் முழுக்க 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 சப்ரஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணுது. சப்ரஸ் பண்ணுறதுனா என்ன தெரியுமா? கர்மவினை கழிவதற்காக அது வெளியே போகிறதை அதை வெளியே போக விடாமல் தடுத்து உள்ளேயே அமுக்கி வைத்துக் கொள்வது, இதுதான் சப்ரஸ் பண்ணுறது. அப்போ இப்படி பண்ணிங்கன்னா யார் பண்ணீங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு அது இன்னும் வேகமாக அதிகமாக ஒரு ஸ்ட்ராங்கான கர்மவினையாக துன்ப உணர்வாக நோயாக வெளிப்படும். இப்போ கூட இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய நோய் வந்தது காரணம் என்ன தெரியுமா? 3 வயசு குழந்தைகளுக்கு 2 வயசு குழந்தைகள் இப்படி வர்றது காரணம் என்ன தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் அவர்களுடைய சஞ்சித கர்மத்தினுடைய விளைவுகள் வருவதை இந்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அதை சப்ரஸ் பண்ணி அமுக்கி வச்சாங்க. இது குழந்தைக்கு வந்து 3 வயசுலேயே வெளியே வந்துச்சு. இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அத்தனை பெரிய நோய்களுக்கும் காரணம் அவர்களுடைய அப்பா அம்மா அமுக்கப்பட்டது, தாத்தா பாட்டினால் கொடுக்கப்பட்டது. அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் என்ன பண்ணணும், கால் கடியில் இருக்கிறத எடுத்து தலையில் அடிச்சுக்கணும். நம்ம தலை எழுத்து நாம் செய்த தவறு இந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுகிறது என்று அவர்கள் தலையில் அடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். யார் செய்வார்கள் இதை? இப்பொழுது போய் சொல்ல முடியுமா? சொன்னால் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். அங்கு சொல்ல வேண்டாம். வேதாத்திரிய சீடர்கள் என்று பயிற்சிக்கு வருகிறார்களே, அவர்களிடம் இவ்வளவு தெளிவாக நாம் சொல்லியிருக்கிறோமா? இவ்வளவு தெளிவாகவும் சொல்கிறதில்லை. நான் இப்படி சொல்லும் பொழுதே என்ன சொல்லுவார்கள்? என்னிடம் இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர்கள், பொறுப்பாளர்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா இருக்கிற கூட்டமும் வராது சார், ஓடி போயிடும் சார் அப்படின்னு எங்கள் மன்றத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. என்னை பயிற்சிக்கு கூப்பிட்ட நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்படி என்றால் என்னை இனிமேல் பயிற்சிக்கு கூப்பிடாதீர்கள். என்னுடைய வேலையே இங்கே ஓடுகிறவர்களெல்லாம் ஓடச் செய்வது தான் வேலை, கூட்டத்தை குறைக்கிறது தான் என் வேலை அப்படிம்பேன். ஏன் கூட்டத்தை குறைக்கணுங்கிறீங்க? கூட்டத்தை கூட்டணுமா இல்லையா? இல்லை, தெளிவாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் நிறுத்திவிட்டு தெளிவில்லாதவர்களெல்லாம் விரட்டுவது தான் என்னுடைய வேலை என்று சொல்வேன். அப்படி விரட்டாவிட்டால் இங்கு தெளிவாக இருப்பவர்களையும் அவர்கள் கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லுவேன். இந்த இப்படி நான் சொன்ன உடனே 2 பேர் வெளியே விட்டாங்க. 31 பேர் இருந்தாங்க, 2 பேர் வெளியே விட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன ஏன் அப்படின்னா, இல்லை இப்போ நாங்கள் அமுக்கி வச்சு என் பிள்ளை குட்டி என் பேரன் பேச்சியெல்லாம் நோயை அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறவர்கள் வெளியில் விட்டாங்க. அவ்வளோதான். அவர்கள் போகட்டுமே என்று சொல்லிவிடுவேன். இதுதாங்க உண்மை. இதுதான் உண்மை. உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனால் அது ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். கசப்பு மருந்தை சாப்பிட்டால் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிது அல்லவா? அதுபோல் உண்மை கசக்க தான் செய்யும். அப்போ நம்ம தலைப்பு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எப்படி கர்மவினையை கழிக்கிறதுன்னு சொன்னோம்னா இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பேச வேண்டி இருக்கிறது. அப்போ பழக்கம் விளக்கம் என்றெல்லாம் சொன்னாங்க. பழக்கத்தின்படியே போய்கிட்டு இருந்தால் கர்மவினை கூடும். விளக்கத்தின்படி மாறி நடந்தால், செயல் மாற்றம் நடந்தால் அது கர்மவினை கழியும் என்று சொன்னார்கள். அப்போ இது கழிப்பதற்கு செயல் மாற்றம் ஒன்றுதான் வழி. அப்போ அது பழக்கம் நம்மளை இருக்க தான் செய்யும். இது கூட மகரிஷி ஒரு பாடல் சொல்லுவார். காட்டானை மேலேறி கடைத்தெருவை போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா உன்னை கண்குளிர காண்பேனும். இப்படியெல்லாம் ஒரு புடிவாதமாக ஒரு சித்தர் பாடுற பாடலை என்ன சொல்லுவார். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த கர்மவினையை போக்குவதற்கு தவம் பதிவை போக்கிவிடுமா? கடைசியாக ஒரு கேள்வி கேட்போம். தவம் பதிவை போக்குமா? போக்காது. தவம் நேரடியாக பதிவை போக்காது. தவம் என்பது நாம் நமக்குள்ளாக சும்மா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி, சும்மா இருப்பதற்கான ஒரு பயிற்சி. அது நமக்குள்ள ஒரு தெளிவான நமக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்குத்தான் தவம். அந்த தெளிவின் அடிப்படையில் நாம் ஏதோ ஒரு செயலை செய்து அந்த செயலினுடைய உணர்வு யாரிடமாவது மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் கர்மவினை கழியும். வெறும் தவம் பண்ணால் கழியாது. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க 25 வருஷம் பண்ணவர். இதிலேயே அவங்க கூட மகரிஷி சொன்ன வார்த்தையை அவங்க சொல்லலை. மகரிஷி என்ன சொன்னார்னா, அவர் அன்பும் கருணையுமாக வாழாமல் 25 வருஷமாக நான் துரியாதீதம் பண்ணேன்னா, அவர் துரியாதீதம் பண்ணலப்பா, கண்ணை மூடி உட்காந்துட்டு உள்ள சினிமா படம் ஓட்டிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ தவம் மட்டும் கர்மவினை கழிக்காது.
தவத்தினால் வரக்கூடிய செயல் மாற்றம்தான், அந்த செயல்தான் அதை கழிக்கும். செயல் மட்டும் இல்லை, அந்த செயலினுடைய விளைவு தான் அதை கழிக்கும். ஏன் என்று சொன்னோம் என்று சொன்னால், இந்த கர்மவினை சேரும்போது எப்படி சேர்ந்தது? ஏதோ ஒரு செயல் செய்தோம், அந்த செயல் யாரோ ஒருவருக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தியது, துன்ப உணர்வை, அதுதான் பதிவாக பதிஞ்சது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும், அது ஏதாவது ஒரு துன்ப உணர்வை போக்க வேண்டும். அப்படி போனாதான் இங்கே கர்மவினை கழியும். அப்படி இல்லாமல் இப்பொழுதெல்லாம் மக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், கர்மவினையை கழிப்பதற்கு என்ன செயல் செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் புரோக்கரிடம் கொடுத்து கர்மவினையை கழிப்பதற்கான செயலை செய்து விட்டேன். அதுக்கு ஒரு புரோக்கரை வச்சு செய்கிறாங்க. கர்மவினை கழிக்கிறதுக்கு, நல்லது செய்கிறதுக்கு புரோக்கர்னு நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. நாங்கள் நல்ல செயலை செய்து துன்பம் போக்கும் செயலை செய்கிறோம், நீங்கள் எங்களிடம் பணத்தை கொடுத்து விட்டால் போதும் இப்படின்னு டொனேஷன் வாங்கிறது. இந்த ஆன்மீகம் என்பதில் டொனேஷன் வாங்குகிற அத்துணை பேரும் புரோக்கர்கள். எது? நாங்கள் புண்ணியம் செய்யக்கூடிய புரோக்கர்கள் என்று இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் துன்பம் போக்கும் செயலை செய்கிறோம் என்று அவர்களை நம்பி இவர்களும் கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் துன்பம் போக்கும் செயலை செய்து அந்த உணர்வு மாற்றம் ஏற்பட்டால்தான் உங்களது கர்மயத்தில் மாற்றம் ஏற்படுமே, கழியுமே தவிர, அவர்கள் அதை சொந்த செலவிற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் அது கர்மவினையாக கூடும், உங்களுக்கும் கர்மவினை கழியாது. அதனால் நான் அக்கௌண்ட் நம்பரை போடுறேன், எனக்கு டொனேஷன் அனுப்புங்க, உங்களுக்கு இவ்வளோ நாங்கள் இங்கே பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் இப்படின்னு நிறைய பேர் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சமுதாயம் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. இப்பொழுது ஈஸியாக இந்த ஆன்மீகத்தில் டொனேஷன் வாங்கி பெரிய ஆளாகிறதுங்கிறதுக்கான ஒரு வழி, சீக்கிரமாக எப்படி வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறதுக்கு இதுதான் வழி என்று இப்பொழுது நிறைய பேர் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது. நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. நீ யூடியூப்பில் போய் பார்த்தா தெரியும், நிறைய பேர் அது மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ நமக்கு கர்மவினை எப்படி கழிக்கிறது? நேரடியாக, முடிந்த அளவுக்கு நேரடியாக துன்பத்தை போக்கும் செயலை செய்யுங்கள். அல்லது டொனேஷன் கொடுங்க செய்கிறேன்னு சொல்லாமல் யாரோ ஒருவர் நேரடியாக துன்பத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அது நேரடியாக நீங்கள் பார்த்தீர்கள், அவரோடு இணைந்து நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான், நீங்களாக கொண்டு கொடுங்க. அதாவது நல்லது செய்வதற்கு யாராவது செய்து கொண்டிருக்கிறவரிடம் நீங்களாக கொண்டு போய் கொடுத்து அதை செய்தால் அது நல்லதாக இருக்கும். எவர் ஒருவர் நான் நல்லது செய்கிறேன், நீங்கள் எனக்கு டொனேஷன் கொடுங்கள் என்று கேட்கிறாரோ, அங்கு உங்களுடைய கர்மவினை கழியறதுக்கு நான் கேரண்டி சொல்லவே மாட்டேன். கழிஞ்சாலும் கழியலாம், கழியாட்டியும் இல்லை, மேக்சிமம் கழியாதுங்க, கழியாது. இப்படி தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த டொனேஷன் வாங்குறவர் வந்து அந்த அளவுக்கு தெளிவான தத்துவம் படித்தவராக இருக்க மாட்டார், தவம் செய்தவராக இருக்க மாட்டார். அவ்வளவு தெளிவாக தவம் செய்திருந்தால் அவர் டொனேஷன் கேட்க மாட்டார். அப்போ அந்த காலத்திலிருந்து நல்லது செய்தவர்கள் யாரும் டொனேஷன் வாங்கி செய்யவில்லை. அவர்களுக்கு முடிந்ததை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவரோடு இணைந்து கொள்வார்கள் மற்றவர்கள். அது தானாக வருமே தவிர இதை கேட்டு பெறுவது என்பது இல்லை. மகரிஷி அவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். அருவி திருக்கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் போய் வசூல் பண்ணிட்டு வாங்கலாம் சொல்லலை. நீ கட்டடத்தை கட்ட ஆரம்பிப்பப்பா, அந்த கட்டடத்தை கட்டிக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அப்போ இருப்பவர்கள் நீங்கள் உங்களிடம் இருப்பதை போட்டு நீங்கள் ஆரம்பித்து கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தால் அதில் தேனீக்கள் எப்படி பூவில் வந்து ஒட்டியது போல நிறைய பேர் கொண்டு வந்து அவங்களா கொடுப்பாங்க. நீ கேட்காத அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ தவம் செய்து அதில் அந்த ஆழமான நிலையில் இல்லை என்ற அர்த்தம். நல்ல தவம் செய்து அந்த அதாவது அறம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்தவர் கேட்கறதுக்கு கூசுவார். அவருக்கு கூச்சம் வரும். அவர் வாங்கிறதுக்கு யோசிப்பார், கேட்கறதுக்கு அவருக்கு கூச்சமாக இருக்கும் அவர். அப்போ அந்த அடிப்படையில் இப்பொழுது எப்பொழுது கர்மவினை கழியும் என்ற அந்த தலைப்புக்கு நாம் பல்வேறு வகையில் இப்பொழுது சிந்தனையை செய்திருக்கிறோம். இந்த சிந்தனையை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அதன் வழி நடந்து கர்மவினை கழிப்பதற்கான செயல்களை மாற்றம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.